ப்ரோ கபடி லீக் சீசன் 12 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப முக்கியமான 2 போட்டிகள் ஆகஸ்ட் 29 அன்னைக்கு நடக்க போகுது. 2 மேட்சோட ப்ரிவ்யூ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, ஸ்டார்டிங் 7 என்னவா இருக்கலாம், அது எல்லாமே சொல்கிறேன். கூடவே மேட்சஸ் ஸ்டார்ட் ஆகிற டைம் எப்பப்போ நடக்க போகுது எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆர் ப்ரோ கபடி லீக் 2025 ஆகஸ்ட் 29 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி நடக்க போது. சூப்பராக போக போது, டவுட்டே வேணாம். அதே 12 டீம்ஸ், நிறைய சேஞ்சஸ், புது கோச்சஸ், புது கேப்டன்ஸ், பயங்கரமாக ரெடியாக இருக்கு இந்த சீசன். இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் போட்டியே எக்ஸைட்டிங்கான மேட்சஸாக தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நான் டெலிகாஸ்ட்லாம் பற்றி சொல்லி முடிச்சிடுறேன். பிகேஎல் சீசன் 12ஓட டெலிகாஸ்ட் டைம் அப்படிங்கிறது 8 மணிக்கு ஒரு மேட்ச், 9 மணிக்கு ஒரு மேட்ச். பட் நார்மலாக எல்லா நாளுமே டெலிகாஸ்ட் அப்படிங்கிறது 7:30க்கு ஸ்டார்ட் ஆகும். 7:30 to 8 வந்து மேட்சஸோட ப்ரிவ்யூ, அதை பேசிக்காக நடத்துகிற ஷோஸ் நடத்துவாங்க. 8 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் ஆயிரும் மேட்சோடது. 8 to 9 ஒரு மேட்ச் இருக்கும், 9 to 10 ஒரு மேட்ச் இருக்கும். ஸோ இதான் மேட்சோட டைமிங்ஸ். டெலிகாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிவியில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அதில் தான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். புதுசாக போஜ்பிரி சேனல்லாம் அவர் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ்லையும் கண்டிப்பாக வரும், தமிழ் கமெண்ட்ரியோடவே. மொபைலை பொறுத்த வரைக்கும் லைவ் ஸ்ட்ரீமிங் ஹாட்ஸ்டார், ஜியோ ஹாட்ஸ்டார் தான் பண்ணுறாங்க. அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு காசு கட்டி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ப்ரோ, எனக்கு ஃப்ரீயாக பார்க்கறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா அது இங்கே சொல்ல முடியாது. ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு அங்கே வந்து டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே சொல்கிறேன் எப்படி பிகேஎல் சீசன் 12 ஃப்ரீயாக பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மேட்சஸ்க்குள்ளே வருவோம். இந்த நாளில் 2 போட்டிகள் இருக்குது டே 1 பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் அதை நம்ம வழக்கம் போல் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 2வது மேட்சை பார்த்துருவோம். 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற மேட்ச் பெங்களூரு புல்ஸ் வெஸ் புனேரி பல்டன். இது பெங்களூரு புல்ஸோட ஹோம் மேட்ச் அப்படின்னு கருதப்படுது. ஓவரால் பார்க்கும்போது ரெக்கார்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு டீம் டாமினேட் பண்ணாலும் இது ஒட்டுமொத்தமாக கோட்டை கடைச்சிட்டு ஆரம்பித்த மாதிரி தான் இருக்குது. பெங்களூரு புல்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸை கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் 2 டீமோட ஸ்டார்டிங் 7 சொல்லிடுறேன். பெங்களூரு புல்ஸோட ஸ்டார்டிங் 7 அப்படின்னு பார்க்கும்போது கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் யோகேஷ் அண்ட் கூடவே அன்குஷ் சாத்தி ஆட வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அண்ட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சய் துல்ங்கிற யங்ஸ்டர், இந்த பக்கம் தீரஜ்ங்கிற யங்ஸ்டர், 2 பேரும் கவரில் இருப்பாங்க. ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் இண்டே தான் பிரைமரி சாய்ஸ். அது இல்லாமல் பங்கஜ் தாக்கூர் கூடவே ஆஷிஷ் மாலிக் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர். இந்த 3 பேரும் ஆடுவாங்க. இதான் இந்த டீமோட ஸ்டார்டிங் 7 இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அப்படியே புனேரி பல்டனோட ஸ்டார்டிங் 7 பார்த்தோம் அப்படின்னா கார்னர்ஸ்ல வந்து கௌரவ் காட்ரி அண்ட் இந்த பக்கம் முகமது அமன் ஆர் விஷால் பரத்வாஜ் மேபி பிளேஸ் ஆகலாம். கவர்ஸை பொறுத்த வரைக்கும் அபினேஷ் நடராஜன் அண்ட் குர்தீப். ரைடர்ஸ் அஸ்லாம் இனாம்தார், மோகித் கோயத் கன்ஃபார்ம். வைஸ் கேப்டன் பங்கஜ் மோகித்தை ஆடுவாரா இல்லை சச்சின் ஆடுவாராங்கிறதுல டவுட் இருக்கு. மேபி சச்சின் பங்கஜ் ஆடிட்டு மோகித்தை உட்கார வச்சாங்கன்னா உட்கார வைக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெட்டர் சாய்ஸ் கிடையாது. அஜய் தாக்கூர் என்ன பண்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் 7 இருக்க போகுது. பெங்களூரு புல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு இந்த டீமை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. இப்போதைக்கு இந்த டீமோட காம்பினேஷனை செட் பண்ற சுச்சுவேஷன்ல பெங்களூரு புல்ஸ் இருக்காங்க. காம்பினேஷனை எப்படி செட் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க போகுது. புனேரி பல்டனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவங்க செட்டில்டு டீம். ஸ்டார்டிங் 7ல ஒரு சேஞ்ச் இல்ல 2 சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும். ஒட்டுமொத்த ஸ்டார்டிங் 7 அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டீமா இருக்காங்க புனேரி பல்டன். இங்க பேப்பர் வைஸா அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அது புனேரி பல்டன் பக்கம் தான் தாராளமா போகுது. ஏன்னா ஆல்ரெடி செட்டில்டு ஸ்குவாடு, செட்டில்டு ஸ்டார்டிங் 7, அஜய் தாக்கூர், இந்த மாதிரி ஒரு பக்கம் பயங்கரமா இருக்கு. பட் இன்னொரு பக்கம் பிகேஎலோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கோச், த மாஸ்டர் மைண்ட் ஆஃப் புனேரி பல்டன், பிசி ரமேஷ் ஆடுறாரு. எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா பிசி ரமேஷோட ஒரு ரைவல்ரி மேட்ச் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். அவரோட முன்னாள் டீம் வெஸ் இன்னாள் டீம் மோதிக்க போறாங்க. சோ அதனால இந்த போட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கு. நாட் ஓன்லி பிசி ரமேஷ், ஆகாஷ் இண்டேவும் அங்க கேப்டனா இருந்த ஒரு பிளேயர் தான் இப்ப இங்க வந்திருக்காரு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது புனேரி பல்டனா இல்லை பெங்களூரு புல்ஸான்னு கேட்டிங்கன்னா போட்டி ரொம்ப ரொம்ப க்ளோஸாக போக போகுது. பட் எனக்கு அன்குஷ் ராத்தி, இந்த யோகேஷ், ஆகாஷ் இண்டே, பிசி ரமேஷ்லாம் இருக்கிறதுனால 1% எஸ் 51-49 சொல்லிட்டு பெங்களூரு புல்ஸ் இந்த போட்டியை ஜெயிக்கணும் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இது என்னோட சாய்ஸ் மட்டும்தான். இல்லை ப்ரோ புனேரி பல்டன் தான் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. யார் சொல்றது நடக்குதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ என்னோட ஒப்பீனியன் இவ்வளோதான். இந்த போட்டி கண்டிப்பாக க்ளோஸாக இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த போட்டியோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து அன்குஷ் ராத்தி ஆர் யோகேஷ் வாங்குவாங்கன்னு எனக்கு தோணுது ஃப்ரம் பெங்களூரு புல்ஸ்.
புனரிப்பட்டன்லையும் கௌரவ் கார்த்தி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. மெயின் ப்ரிவியூ கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு vlog சேனல் இருக்கு. அதோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த மேட்ச் இந்த டேவோட இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தமிழ் தலைவாசா இல்ல தெலுங்கு டைட்டன்ஸா. இது தெலுங்கு டைட்டன்ஸோட ஹோம் வென்யூ விசாகப்பட்டினம் அண்ட் இது அவங்களோட ஹோம் கேமும் கூட. PKL சீசன் 12ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் ஓப்பனிங் செரமனிக்கு வந்து பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷிலாம் வர போறாரா, அண்ட் பர்தீப் அர்வால் வராரு. இந்த மாதிரி பல லெஜண்ட்ஸ், மஞ்சி சில்லர் மாதிரி பல PKL லெஜண்ட்ஸும் உள்ள ஏற்றி கொடுக்க போறாங்க ஓப்பனிங் செரமனிக்கு. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் போட்டிகள்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால ஒரு 7 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துருங்க டிவி முன்னாடி. கண்டிப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஆகஸ்ட் 29 அன்னைக்கு நடக்க போற இந்த முதல் போட்டியோட ஹோம் டீம் தெலுங்கு டைட்டன்ஸோட ஸ்டார்டிங் 7 கார்னர் வந்து சுபம் ஷிண்டே அண்ட் கூடவே அமன் அன்டில் 2 பேரும் தான் ஆடுவாங்க. ஒருத்து எக்ஸ்பீரியன்ஸான கைங்க. கவரை பொறுத்த வரைக்கும் சாகர் அண்ட் அஜித் பவார் ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ். அண்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 3 பேருமே ஆல்ரவுண்டர்ஸ் வேற. ஆசிஷ் நர்வால், விஜய் மாலிக், பரத்தோடா. இதுதான் தெலுங்கு டைட்டன்ஸோட ஸ்டார்டிங் 7. அண்ட் தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் 7 உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச அதே ஸ்டார்டிங் 7 தான். ரைட் கார்னர் சாகர் ராத்தி, லெஃப்ட் கார்னர் நிதேஷ்குமார். ரைட் கவரை பொறுத்த வரைக்கும் அங்கதான் ஒரு கேள்விக்குறி இருக்கு. பவன் ஷெராவத் ஆட போறாரா இல்ல வேற கவர் பிளேயரை ஆட போறாராங்கிறது அது மட்டும் இப்போதைக்கு சாய்ஸ்ல விட்டுருவோம். மேட்ச்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். எனக்கு தெரிஞ்சு பவன் ஆட வைப்பாங்கன்னு தோணுது. லெஃப்ட் கவரை பொறுத்த வரைக்கும் ஆஷிஷ் இல்ல அனுஜ் கவடே. ஆஷிஷ் தான் ஆட வைப்பாங்க. ரைடர்ஸ் ஆப்ஷன் கண்டிப்பா அர்ஜுன் தேஷ்வால் ஆடுவாரு, கண்டிப்பா பவன் ஷெராவத் ஆடுவாரு. 2 பேருமே கேப்டன் வைஸ் கேப்டன். இது இல்லாம இன்னொரு சாய்ஸ் நரேந்தர் கண்டோலா. இன்ஜுரி சரியாயிருச்சுன்னா ஆடுவாரு, இல்லாட்டி ஆட மாட்டாரு. அண்ட் மோயின் சஃபாகி ஒரு சாய்ஸ். விஷால் சகலை சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணலாம். இது தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் 7 இருக்க போகுது. அண்ட் இந்த டீம்ல அட்வான்டேஜ் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தமிழ் தலைவாசு தான். தமிழ் தலைவாசுக்கு தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு அகைன்ஸ்டான ரெக்கார்டு பயங்கரமா இருக்கு. ஒரே சீசன்ல 2 முறை போட்டு புரட்டிலாம் எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ் தலைவாசுக்கு ரெக்கார்டு ஹெட் டு ஹெட் இந்த அகைன்ஸ்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் நல்லாவே பெட்டராகவே இருக்கு. அண்ட் ஸ்குவாட் வைஸா நீங்க பாத்தீங்கன்னாலுமே ஸ்குவாடோட ஸ்டார்டிங் 7 இல்ல ஆல்ரெடி செட்டான விதங்கள் அண்ட் அவங்களோட ஃபார்ம்லாம் வச்சு பார்க்கும்போதும் தமிழ் தலைவாசுக்கு தான் இங்க அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. சஞ்சீவ் படியானுங்கிற ஒரு புது கோச், பவன் ஷெராவத்ங்கிற ஒரு புது கேப்டன், புதுசா ஒரு டீமை எடுத்து புது காம்பினேஷன் செட் பண்ணிட்டு வராங்க தமிழ் தலைவாசு. சேம் தெலுங்கு டைட்டன்ஸுக்கும் கார்னர்ஸ் மாதிரி இருக்கு, கவர்ஸ்ல சேஞ்சஸ் இல்ல, அப்படியே இருக்கு. ரைடர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸோ இந்த தெலுங்கு டைட்டன்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் கேள்வி இருக்கு. இந்த போட்டியும் கொஞ்சம் க்ளோஸா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் வழக்கம் போல தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிராக தமிழ் தலைவாசுக்கு நல்ல ரெக்கார்டும் இருந்திருக்கு. அந்த ரெக்கார்டை தமிழ் தலைவாஸ் ஹோல்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ தமிழ் தலைவாஸ் இந்த போட்டியை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 60-40 சொல்லிட்டு தமிழ் தலைவாஸ் இந்த போட்டியை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். இதுதான் ஸ்டார் ஆஃப் த மேட்ச் யாரா இருக்கலாங்கிற கேள்வி இருந்துச்சுன்னா எனக்கு தமிழ் தலைவாசில இருந்து சாகர் அண்ட் நிதேஷ் தான் வந்து ஸ்டார் ஆஃப் த மேட்சா இருப்பாங்களோன்னு தோணுது. போத் கார்னர்ஸை சொல்லிடுறேன். பெங்களூர் புல்ஸ் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் மாலிக், ஆஷிஷ் நர்வாலை நான் வந்து சொல்றேன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு. இந்த 2 போட்டியில எனக்கு தெரிஞ்சு 2வது மேட்ச் கொஞ்சம் டஃபா இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஒன் சைடா போக வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். திரும்பவும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் எல்லா மேட்சுக்கும் ரிவ்யூ போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கஷ்டம். பட் எல்லா மேட்சுக்கும் நம்ம சேனல்ல ரிவ்யூ இருக்கு. அதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.